ஒரு 100 நாள் ஒரு 3.5 மாசம் ஆகுது. அந்த 3 மாசத்துல இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது சரியான நடைபெறாது. அப்புறம் எப்ப 5 வருஷம் முடிச்சு செய்வாங்களா? இந்த ஸ்டாலின் அவர்களே 2-3 வருஷம் கழித்து தானே மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு. ஆனா விஜய் அப்படி சொல்லலையே. ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்ட் செய்யும் தானே சொன்னாரு. அவர் சொன்னது இருக்கு இதுல. புஷி ஆனந்த் சொல்றாரு, என்கிட்ட ஒரு முதியவர் சொன்னாரு, நாங்களாம் டிவி சீரியலே பாக்குறது இல்லை, சட்டமன்றம் தான் பார்க்கணும். இப்படி அக்கப்போர் நடந்துச்சுன்னு சுவாரஸ்யம் பாக்குறான். அதனால நான் சொல்லிட்டு இருக்காதான் என்னன்னா, நிதி நிலைமை சரியில்லைங்கிறீங்க, விளம்பர இடைவேளை போடுங்க, எல்லாரும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட டிவி தான் போடணும்னு சொல்லி காசு அங்க வாங்கிடலாம். பரந்தூர் விமான நிலையம் வரணுமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அது வேண்டான்ட்டு இந்த தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணிடுச்சு. ரைட், அந்த நிலத்தை அந்த விவசாயிகளுக்கு திரும்ப கொடுக்க முடியாது, அரசு வேற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி, இது சட்டங்கிறாங்க. இதுல ஒரு மக்கள் தீர்ப்பு ஜனநாயகம் பேசுறது தேவைக்கு என்ன அருகதை இருக்கு? இது எப்படி மக்கள் தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து ஒரு புலம்பல தீர்ப்புல அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை வாதிக்கப்பட்டிருக்க சூழல்ல ஆளும் கட்சி வந்து கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, திசை திருப்புற அரசியல தான் செய்யறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆளுங்கட்சி நபர்கள் பேசக்கூடிய பல கருத்துக்கள் அவை குறிப்பில் நீக்கப்படுகிற சூழலும் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசும்போது கூட திமுகவுடைய 50 ஆண்டுகள் அரசியல் நான் பேசட்டுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் விவாதங்களை? அதாவது இப்ப காலையில தான் இதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சரி இங்க கிளம்புவோம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பார்த்தா அந்த ப்ளூ கலர் சட்டையை காணும். அப்புறம் இந்த சட்டை தான் இருந்துச்சுன்னு இதை போட்டு வந்தேன். இப்படிதான் இருக்கு சட்டமன்றம். கேட்கறது ஒண்ணு அப்படின்னா, பட்டுக்கோட்டைக்கு வெளியே கேட்டால் கொட்டைப்பாக்கு எவ்வளவுன்னு சொல்ற மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆருக்கு எதிர்கட்சி தரப்புல ஒரு விஷயத்தை கேள்வி கேட்பது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு உரிமை மட்டுமல்ல, கடமை. அதற்கான பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சியினோட கடமை. ஆனா இப்ப இதே இது நான் ஆரம்பத்துல நீங்க கேட்டதுக்கு நான் சொன்ன பதிலுக்கு சொன்னேன். என்ன சொல்லுவாங்க, பைத்தியம்பாங்க. ஆனா மாண்புமிகுக்களை நம்ம சொன்னோம்னா நம்ம மேல சட்ட நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பேசுறது அப்படித்தானே இருக்கு. ஒரு விஷயம்னா விஷயத்த பேச வேண்டியது தானே. இதுல எதிர்கட்சிகள்லையும் வந்து முழுக்க நம்ம நியாயப்படுத்திட முடியல. ஏன்னா தேவையில்லாம உதயநிதி சங்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அவருதானே ஃபர்ஸ்ட் வந்து கரூர் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அதுக்கு எதிர்ப்பு வருது. அவர் அது என்ன, அவர் கரூர் கம்பெனி, இவர் சங்கி. அப்புறம் பதிலுக்கு பாத்ரூம். அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அது. அதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் பொதுவாகவே பொதுவெளியில பேசக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அது ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். அது சட்டமன்றத்தில் பேசுறாங்க. இதுக்கான விஷயங்கள் என்ன சொல்றது, இது வந்து விஜய் தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அவர் அவைக்கு வரவே மாட்டாரு சார். அவர் முதல்ல அவர் வரணும், வந்து இதெல்லாம் தவறுன்னு அவருக்கு யாராவது புரிய வைக்கணும். ஏன்னா அவருக்கே சரியா தப்பான்னு தெரியலன்னா அவர் என்ன செய்வார்? விரும்புறாரு அப்படி பேசுறத. இப்ப நம்ம இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அந்த மாதிரிதான் தோணுது. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கு. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இன்னும் தலை தூக்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா 100 நாள் இந்த தாவேக அரசு தோல்வி அடைந்து விட்டது. இதுதான் உண்மை. ஏன்னா முதல் விஷயம், தேர்தலுக்கு முன்னாலேயே என்ன சொன்னாரு விஜய், எனக்கு எல்லா நிதி நிலைமையும் தெரியும், 10 லட்ச ரூபா கடன்கிறது தெரியும், இதெல்லாம் மீறி நான் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் வந்து நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னாரு. நான் அப்பயே அதை வந்து முதலா ஒரு கணக்கு போட்டு ராத்திரி போகலா கண்ணு முடிச்சு போட்டு, தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடி சுமார். ஆனா இவர் சொல்றதெல்லாம் நிறைவேற்றினா 12 லட்சம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே இவர் ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு இக்கண்ணா வைக்கிறாரு. இப்போ விவசாயிகளுக்கு தள்ளுபடியா அப்படின்னா, அப்ப ஆரம்பத்துல சிறு குறு விவசாயிகள் எல்லாருக்கும் முழு தள்ளுபடினாரு. அதுக்கப்புறம் அதுல ஒரு வரையறை. இப்போ மகளிர் பேருந்தா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னா மாவட்டத்துக்குள்ளேயும். அப்போ ஒருத்தர் அதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளார போறப்ப அது பக்கத்துல திருநெல்வேலி வரைக்கும் வந்துடுறான், அவ்வளவுதான். அப்ப திருநெல்வேலியில வேற ஒரு பஸ்ஸை பிடிச்சி, ரூட் பஸ்ஸை பிடிச்சி அதுக்கு அடுத்தது அவன் வந்து அடுத்ததுக்கு வரணும். அப்புறம் அப்படியே மதுரை. அப்ப நீங்க நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு பஸ்ல வரணும் அப்படின்னா, இலவசமா கட்டணம் இல்லாமல் வரணும் அப்படின்னா 3 நாள் ஆகுமே. அங்கங்க நைட்டு ரூம் போட்டு தங்குற செலவுலாம் பார்த்தோம்னா அது நேரத்துக்கு நேர விரயம், பணத்துக்கு பண விரயம். ஆக தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்க போகலான்னு அவர் சொன்ன வார்த்தை போய். அதே போல இன்னொன்னு சொன்னாரு, திமுக வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி பார்த்து ஒதுக்குவாங்க, நாங்க அப்படி இல்லை அப்படின்னாரு.
எல்லாத்துலேயும் இப்படி தான் ஒதுக்குறாங்க. இந்த மின்கட்டண விஷயம் பார்த்தீங்கன்னா 200 யூனிட்னாங்க, ஆனால் கட்டணம் வந்து எகிரி போச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் சொன்ன வாக்குறுதிகளில் முதல்ல தோல்வி. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 5 வருட அனுபவம் உள்ள ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம் அப்படின்னாங்க. அதுவும் ஆக்கலை. இப்படி இவங்களுடைய வாக்குறுதிகள், அதாவது கட்டணமில்லா விஷயங்களுடைய வாக்குறுதி என்னவோ, இப்போ அதில் ஏற்கனவே உள்ளதுலேயே மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறத நாங்கள் 2500 ரூபாய் அப்படின்னாங்க. அதை நான் ஆதரிக்கல. அந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு வரையறை இல்லாமல் எல்லாரும் கொடுக்கறது வந்து நான் ஏற்றுக்கல. அது வேறு விஷயம். ஆனால் சொன்னாங்க, அதை செய்யலை. இல்லை சார், ஒரு 100 நாள் ஒரு 3.5 மாசம் ஆகுது. அந்த 3 மாசத்துல இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது சரியான நடைபெறாது. அப்புறம் எப்ப 5 வருஷம் முடிச்சோன்னு செய்வாங்களா? இந்த ஸ்டாலின் அவர்களே 2-3 வருஷம் கழித்து தானே மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு. ஆனா விஜய் அப்படி சொல்லலையே. ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்டே செய்து தானே சொன்னாரு. அவர் சொன்னது இருக்கு என்ன இதுல. அது இல்லாம இந்த நிதி நிலைமைலாம் தெரிஞ்சு சொல்றேன்னு சொன்னாரு. அப்ப அவர் ஏற்கனவே ஒரு திட்டமிடுறவர் இருக்காரு நம்பி தானே ஓட்டு போட்ட கொஞ்சம் பேர் இருப்பான். மீதி பேர் வந்து இந்த வாக்கேந்திர மிஷினா இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. சினிமா கவர்ச்சியில் ஓட்டு போடுறது கம்மியா இருக்கும், மீதி வாக்கேந்திர மிஷின். அவங்க தான் கொஞ்சம் ஓட்டு போட்டா கூட அவங்க அந்த நம்பிக்கையில தானே போட்டிருப்பாங்க. அப்ப எல்லாத்துலயுமே தோல்வி. சட்டம் ஒழுங்கு என்னாச்சு? அவர் சொன்னார், ஒரு லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னா அந்த அரசுக்கு தோல்வி அப்படின்னாரு. இப்ப இந்த 100 நாள்ல எத்தனை லாக்அப் டெத்? இந்த 100 நாள்ல வந்து 200 கொலை, 400 பலாத்கார முயற்சிகள். அப்ப எல்லாத்துலயுமே தோல்வியால இருக்கு. இப்ப சேலத்துல பாத்தீங்க அப்படின்னா தனியார் குடிநீர் வழங்குறதுக்கு தனியார், அது கடந்த ஆட்சியிலே ஏற்பாடு ஆனது. இவரு வந்து தடுத்திருக்க வேண்டியது, மற்றதை தடுக்கிறாருல, பேரை மாத்துறாருல. அப்ப அந்த திட்டத்தை மாற்ற வேண்டியது தானே. கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அது எல்லாரும் எதிர்க்க வேண்டிய விஷயம் தான். அது குடிக்கிற தண்ணிக்கு எதுக்கு தனியார்? அதாவது லஞ்சம் அப்படின்னா அந்த நெல்லுக்கு வந்து வாங்குறாங்க ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய். அது விவசாயிகள்லாம் போராடுறாங்க கடலூர் பக்கத்துல. அது மட்டுமே லஞ்சம் கிடையாது. தனியார்கிட்ட நீங்க எதெல்லாம் கொண்டு போய் கொட்டுறீங்களோ எல்லாமே லஞ்சம் தான். நேரடியா வந்து லஞ்சம் அரசு தரப்புல இருந்து வாங்காம ஒரு 100 ரூபாய் பொருளுக்கு நீ 500 ரூபாய் வாங்கிக்க, நீ எனக்கு கமிஷனை வெட்டுங்கிறது தான் தனியார் மயம், கார்பரேட், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அது எவ்வளவு பெரிய தவறு அது. இப்படி எந்த துறையாக இருந்தாலும், இப்ப மேகதாட்டை எடுத்துங்க, மேகதாட்டுக்கு போய் நான் பேச்சுவார்த்தைக்கு போகாத அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு படத்துல இந்த வடிவேலு ஒரு வேன் இருக்கும், ஒரு பையன் கூப்பிடுவான், வா வா வான்னு, கூட இருக்க சொல்லுவான் போவாத அப்படின்னு. மீறி போயினா ஆபரேஷன் பண்ணி அனுப்பி அங்க கூப்பிட கூட இல்லை சார், இவரா போறேங்கிறாரு. வேன்ல வாண்டடா வேன்ல ஏறுறாரு. அப்ப என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு, நான் ஹெலிகாப்டரை சுத்தி காட்டுறேன், நீங்க வந்து எவ்வளவு வறட்சி தண்ணி இல்லாம இருக்கு பாருங்க. இவர் என்ன சொல்லியிருக்கணும், நீங்க வாங்க நான் எங்க ஹெலிகாப்டர்ல சுத்தி காட்டுறேன், எவ்வளவு வறண்டு இருக்குன்னு பாருங்கன்ட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கணும். அவன் இத்தனை வருஷமா பேச்சுவார்த்தை நடத்தியது முடியலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் அது பல ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றம் போய் மறுசீராய்வு போய் அதுக்கப்புறமேலும் அந்த தீர்ப்பு அதையே நடைமுறைப்படுத்த முடியும். பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஆயிருக்கும்? இப்படி அதுல தோல்வி, இப்படி எல்லா விதத்திலையும் தோல்வி. இப்ப நம்ம தொகுதி மறுவரைக்கு அவ்வளவு வந்து ஒரு இதா தீர்மானம் போட்டார் சட்டமன்றத்துல. ஆனா அமித்ஷா இதுக்கு பேசினப்ப என்ன சொன்னாரு? தொகுதி மறுவரையே வேண்டாம்னு சொன்னவரு அது பாதிப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் அடுத்த ரேஞ்சுக்கு. அமித்ஷான்னு அப்படியே பம்புது. அதே அமித்ஷா என்ன சொல்றாரு, அந்த முதலமைச்சர் மாநாட்டில் சொல்றாரு, தென்னிந்திய மாநில முதலமைச்சர் மாநாட்டில், நதிநீர் குறித்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் அப்படியே பம்பிக்கிட்டு தலையாடிட்டு வர்றாரு. எழுத்துல பேசணும், இவர் இவ்வளவு சொன்னாரு திமுகவை, அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லணும்ல. அப்ப அது எல்லாத்துலயும் தோல்வி. இந்த தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவங்கள்ட்ட இல்லை. ஆமா எங்க பக்கம் தப்பு தான், நாங்க அந்த மாதிரி தப்பா சொல்லிட்டோம், இதை சரி பண்ணிக்கிறோம்னு சொல்றதுக்கான மனநிலை இல்லை. அப்ப சட்டமன்றத்தை டைவெர்ட் பண்றது, ஆக்ரோஷமா இந்த ஆதவர்ஜினா ஒரு டைப். என்னங்க ஒரு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா 50 வருஷம் முன்னாடி நமக்கு தெரியுமா? இப்ப நடந்திருக்கு, இப்ப பட்னியா இருக்காங்க, அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா 50 வருஷம் முன்னாடி அவரு போவார். இது என்ன ஒரு விஷயம் அது? ஏன்னா இப்ப சட்டமன்றத்துக்குள்ள குறிப்பா வந்து மரிய வில்சன் அவர்கள் பேச தொடர்ச்சி சர்ச்சை ஆகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட முன்னாடி வந்து இந்த கிறிஸ்டின் பத்தி பேசினாரு. இப்போ வந்து என்னுடைய பள்ளி தொடங்குறதுக்கு நானே லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து இல்ல லஞ்சம் கொடுக்கும்போது அப்படி நான் அது மாத்தி பேசுறாரு. அது எப்படி பாக்குறீங்க அது பேச்சை? சட்டமன்றத்தில் பொய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, உண்மைக்கு மாறாகன்னு இருக்குல்ல, அதுக்கு எடுங்க குறைஞ்சபட்சம். இன்னொரு இது என்னன்னா, கார் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் 3 பேர் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட கார் இருக்கு, 1க்கு 3 கார் இருக்கு, 2 கார் இருக்கு, 4 கார் இருக்குலாம் சோசியல் மீடியால வருது ஆதாரப்பூர்வமா. அப்ப சட்டமன்றத்தில் போய் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க மேலே என்ன நடவடிக்கை? அதையும் எடுக்கணும்ல. சபாநாயகர் என்ன பண்றாரு? இவர் இருக்கிற சபாநாயகர்களே கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி இருக்கிறாரு, ஆளுந்திரப்பையே அவர் அடக்கிறது, அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது, இந்த மாதிரி இதுன்னு. ஆனா இதுக்கு என்ன நடவடிக்கை? இப்ப அந்த வகையில தான் பார்த்தா இவர் பேசுறது இருக்கு. பேசுறது முழுக்க, அதாவது நானே லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா
அப்போ வா, லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்லை, கொடுக்குறதும் குற்றம் தானே, அந்த வழக்கு வந்து ஒன்று போடுங்க, நடக்கட்டும். இல்ல வெளியே வந்து நான் சாட்சின்னு தான் சொன்னேன், நான் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லலன்னு சொல்லி வெளியே போய். ஆனா அங்க அப்படி தானே சொன்னார் சட்டமன்றத்தில். சரி, சாட்சி அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை மறுபடியும் தோண்டி எடுக்கலாமே, அது என்ன நடந்துச்சு, என்ன விஷயங்கள்னு. என்ன கேவலமா இருக்குது, உருப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை. இந்த லட்சணத்துல தான் புஷி ஆனந்த் சொல்றாரு. என்கிட்ட ஒரு முதியவர் சொன்னாரு, நாங்களாம் டிவி சீரியலே பார்க்கறது இல்லை, சட்டமன்றத்தை தான் பார்க்கறோம். இப்படி அக்கப்போர் நடந்துச்சுன்னு சுவாரஸ்யம் பார்க்குறான். அதனால் நான் சொல்லிட்டு இருக்கேன், தான் என்னன்னா நிதி நிலைமை சரியில்லைங்கிறீங்க, விளம்பர இடைவேளை போடுங்க. எல்லாரும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட டிவி தான் போடணும்னு சொல்லி காசு அங்கே வாங்கிடலாம். கிரிக்கெட் அப்படி தானே போகுது, குறிப்பிட்ட ஒரு 3 பேர்கிட்ட மட்டும் காசு வாங்கிட்டு அவனுக்கு உரிமை தருவான். அந்த மாதிரி லைவ் வந்து ஒரு 3 டிவிக்கு 4 டிவிக்கு அமௌண்ட் வாங்கிட்டு அது ஒரு அமௌண்ட் வந்துடும். எல்லாத்தாலையும் பார்க்க முடியாதுல்ல சார், பாமர மக்களாலையும் பார்க்க முடியாதுல்ல, சில தேடி பார்ப்பாங்க. இப்போ இவ்வளவு சீரியல் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறாங்களோ அதை விட அதிகமாக பார்க்குறவங்க தேடி பார்க்க மாட்டாங்களா? ஒன்று. இன்னொன்று, விளம்பர இடைவேளை வாங்கிடலாம், அப்போ வருமானம் வரும். அதை தான் செய்யணும் இந்த கவர்மெண்ட். அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. இல்லை இப்போ வருமானத்தை பெருக்குதுன்னு டாஸ்மாக் மூலியமா நாங்கள் வந்து வருமானத்தை பெருக்குவோம், இந்த லீக்கேஜை கட்டுப்படுத்தி நாங்கள் வருமானத்தை பெருக்குவோம், இந்த 3 மாதங்களே 5,000 கோடி வந்திருக்குன்னு சொல்லி லிஸ்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஆமாம். இன்னொரு பக்கம் எத்தனாயிரம் கோடி, அதுவும் அந்த 15,000 கோடி வந்திருக்குன்னு சொன்ன உடனே தங்கம் திணறி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, வந்துகிட்டே இருக்கு ஆண்டிவே. அது எவ்வளவு தூரத்துலேருந்து வருது, எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, ஆண்டிவே அப்படின்ட்டாரு நிதியமைச்சர். அப்போ ஏன் சொல்லணும் அதை? அவர் தங்கம் திணறது வேற ஒன்றுமே சிம்பிளாக கேட்டார், அது கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ அந்த லட்சத்துலாம் வந்துட்டு இருக்கு. இவங்க வாங்கினது கடன் தான் 10,000 கோடி. இவங்க திமுக ஆட்சியை சொல்லிட்டு இவங்க வாங்கினது கடன் தான். அதில் அப்படி இந்த 100 நாளில் இவங்க வாங்கின கடன் பார்த்தா 5 வருஷத்துல எவ்வளோ வாங்குவாங்கன்னா அது திமுக விட அதிகமாக தான் அவர் கணக்கு போட்டேன். அந்த இடத்துல தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா குறிப்பா வந்து தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் நேற்று ஒரு கதை சொல்றாரு சட்டமன்றத்துல. குறிப்பா வந்து சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாட்டியை பத்தி ஒரு கதை சொல்லும்போது அவங்க ஓரிங்கு அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க, அதுக்காக வந்து வாஜ்பாய் வந்து காலில் விழுந்தாரு, விருதுலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சின்ன பிள்ளைக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தை மாத்தியும் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சொன்னது? என்ன மாத்தி சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு வந்து இந்த குழு கடனுக்காக வந்து உதவி பண்ணாங்க, அதனால வந்து விருதுலாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு மாத்தி பேசியிருக்காங்க இன்னைக்கு. ஏன் அந்த ஒரு அடிப்படை தகவல் கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க சின்ன பிள்ளைனா யாரு, அது வந்து ஒரு ரொம்ப தொலைதூர கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா அது அவ்வளவு பிரபலமான ஒரு சம்பவம். அது ஒரு பிரதமர் வந்து தன்னுடைய காலில் வந்து ஒரு முதிய பெண்மணி உழுவுறாரு அப்படின்னோடனே பதிலுக்கு உழுவுறதுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம். காலில் உழுவுறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் தான். அவங்க ஒரு எளிய பெண்மணி, அவங்களுடைய ஒரு மனநிலை, பதிலுக்கு அதை செஞ்சது அப்படிங்கிறது பெரிய ஒரு இதுன்னு. அதோடைய பின்னணியே தெரியல. நான் கீர்த்தனாவுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்படி இஷ்டத்துக்கு ரீல் விடுறதை விட நிறைய ரீல்லாம் திறமையாக விடுறாங்க இல்லைங்க, விஜய் சம்பந்தமாக ரீல் விடுங்க. உதாரணமாக என்னன்னா, மொட்டை மாடியில் வந்து விஜய் நின்றுட்டு இருந்தார் ஒரு ராத்திரி நேரம். அப்போ கீழே வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இருந்துச்சு. சாப்பாடு வந்து நான் சாப்பிட மாட்டேன் அவங்க அம்மா கிட்ட. உடனே மாடியிலிருந்து தன்னுடைய கையை தூக்கி அப்படியே குழந்தைய எடுத்துட்டு, குழந்தை என்ன வேணும், இந்த நிலா வேணும்னாரு. அப்படியே கையை தூக்கி இந்த நிலாவை பிடிச்சி கையில் கொடுத்தாரு. அது குழந்தை சாப்பிட்டுருச்சு. இப்போ இதை நம்பி பேசுறவங்க அதை நம்பி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்த கட்ட அமைச்சருக்கான ஒரு விஷயம் மூலம் கூடுதல் துறைகளும் வரும். நம்மளும் வந்து ரைட்டு, இதுக்காக தான் இந்த பொய்யை சொல்லியிருக்காங்கன்னு நம்பி போயிடலாம். இதை நம்புற அப்பாவிகள் இருப்பாங்கல்ல, அப்போ வந்து சின்ன பிள்ளை வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் போல இருக்கு அப்படின்னு நம்புற. இப்போ தாவேக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ நம்ம நம்ப மாட்டோம் விடுங்க, தாவேக்கா அப்பாவிகள் இருக்காங்கல்ல பாவம். அந்த மாதிரிக்கு பதிலாக இப்போ புகழ்றது தப்பு தப்பாக புகழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு அடிப்படையான வந்து ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இப்படி பேசுறதுங்கிறது அது எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கறது? இப்போ நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்கு வடக்கன்ஸும்பாங்க. எனக்கு அந்த மாதிரி வார்த்தையில் உடன்பாடு இல்லை. ஆனால் சொல்லுவாங்க பல பேர், அங்கே மூளை கெட்டாங்க, விவரம் தெரியாதவங்க, அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னு. இப்போ நம்ம சட்டமன்றத்தை பார்த்தோம்னா அவங்களாம் என்ன நினைப்பான்னு நினைக்கிறப்ப பகீருங்குது. பேசாமல் வந்து கேரளா அங்கே எங்கே அது குடியுரிமை வாங்கிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன் நான். ஆனால் குடியுரிமை தேவையில்லை, இந்தியா தானே, இந்தியாவில் அங்கே மாதிரி போய் செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன். கடந்த ரேஞ்சுக்கு நம்மளை விட்டுருச்சுங்க. சட்டமன்றத்துல ஒவ்வொரு துறைக்கும் தனித்த அமைச்சர் இருந்தாலும் குறிப்பா முதலமைச்சர் கையில சில துறைகள் இருக்கு. ஆனா அந்த துறை சார்ந்த கேள்வி வரும்போது அதுக்கான பதில வந்து முதலமைச்சர் கொடுக்க மாட்டார். குறிப்பா எந்த துறை சார்ந்த கேள்விகளுக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பதில் கொடுக்காம குறிப்பிட்ட சில அமைச்சர் மட்டுமே பதில் கொடுக்கிற நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல விஷயம். அது உண்மையான ஒரு ஜனநாயகம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு துறையில இருக்கிறாரு, அவர் தான் பதில் சொல்லணும்னு இல்லாம இன்னொரு துறையில சொல்லலாம். அந்த துறை அமைச்சருடைய ஒரு கேள்விக்கு இந்த துறை அமைச்சர் சொல்லலாம். அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகம் தானே. அது அதுக்காக தானே ஒரு நம்ம போராடுறதே ஜனநாயகத்துக்கு தான் போராடுறோம். அந்த துறை அவருக்கு ஏன் ஒதுக்கப்பட்டது ஒரு கேள்வி இருக்குல்ல, இவங்களே பதில் சொல்லுவாங்க அப்படின்னா
இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, இதுக்காக தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு பழைய ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ட்ரெயின்லாம் ரொம்ப லேட்டாக வரும், 4 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி லேட்டாக வந்துட்டு இருக்கும். டைம் டேபிள் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒருத்தன் நொந்து போய் ட்ரெயின் லேட் ஆகுது அப்படின்ட்டு கோவத்தில் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய், யோ நானும் பார்க்குறேன், நான் வர்றப்பெல்லாம் ட்ரெயின் லேட்டாக தான் வருது, அதுக்கு ஏன் உங்களுக்கு டைம் டேபிள்னு போட்டு எழுதி வச்சிருக்கீங்க? அதுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவாங்க, எவ்வளவு நேரம் லேட்டுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப இந்த துறைக்கு ஏன் அவர் பேசுறாரு அப்படிங்கிறப்ப தானே உங்களுக்கு இவர் இந்த துறை அவர் அந்த துறைன்னு தெரியுது. அதாவது மக்களை தன்னுடைய வித்தியாசமான பாணியில விஜய் எஜுகேட் பண்றாரு. நீங்க தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப ஒரு தொழில்துறை அமைச்சருக்கு மேல ஒரு விவசாயத்துறை அமைச்சர் பதில் சொல்றாருன்னா நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, எப்படி கேட்கறீங்க? அப்ப உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் யாருங்கிறது ஆராயறீங்க, தெரியுது. விவசாயத்துறை அமைச்சருங்கிறது தெரிய வைக்கிறாருல விஜய், அதை பாராட்டுங்க. புரியுற மாதிரி சொல்லணும் இல்லையா? எதுக்கெடுத்தாலும் தளபதியை குறை சொல்வதே உங்களுக்கு வேலையா இருக்கு, அப்ப பாராட்டுங்க. சரி, அவர் பதில் சொல்லலாம் பரவாயில்ல, தமிழ்நாட்டுடைய மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைக்காச்சும் பதில் சொல்லணும், அந்த பொறுப்பு முதலமைச்சர் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுக்காக போய் அந்த அவமானத்தை கூட ஏத்துக்க தயார் அப்படின்னு பேசிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுவே எல்லாத்துக்கும் பதில் தான், யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன் நீ ஒரு நடிகனா இருந்து போய் மன்னிப்பு கேட்டா அது உன்னோட போச்சு, இது அவமானப்பட்டா தவிர இது அவமானப்படவே தேவை கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு பிச்சை எடுக்கல, காவிரி உரிமை பங்கீடு தான். நீ ஏன் அவமானப்படணும்? நீ சொல்றதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தான் அவமானம்னு யாரும் கேட்க போறாங்களா? சே, இவர் எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், இன்னும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்களுக்கு. அவரே தமிழ்நாட்டுக்காக அவமானப்பட தயாருன்னு சொல்லிட்டாரு. இவர் சொன்னதுதான் தமிழ்நாட்டுக்கு அவமானம் சொல்லி யாரும் அதை உணர்ந்து கேட்க போறானா? இல்லையில. அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் இப்படி சால்வ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு பாஸ். தமிழ்நாடை தாண்டி ஹிந்திலையும் டூப்ளிகேட் ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. நீங்க ஏன் இதையே இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தாண்டிட்டோம். சட்டமன்றத்துக்குள்ள குறிப்பா சி என்மகுமார் பேசும்போது மாரி விமான நிலையம், குறிப்பா பறந்து விமான நிலையம் பத்தி பேசும்போது G2க்காக கொண்டு வரப்பட்டது, G2 மாப்பிளன்னு சொல்லி பதில் கொடுக்குறாரு. அதற்கு எதிர்கட்சியில தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பா லாட்ரி மருமகன் சொல்லி பேசுறாங்க. இது ஆரோக்கியமான அரசியலா சார் சட்டமன்றத்துக்கு? இதுல ஆரம்பிச்சு வைக்கிறது தேவைக்காதான். இல்லை, என்னன்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு விஷயம், இந்த பரந்தூர் விமான நிலையம் வரணுமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அது வேண்டான்ட்டு இந்த தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணிடுச்சு. ரைட்டு. இப்போ என்ன சொல்றாங்க அந்த தொழில்துறை அமைச்சர் இவங்க கதையரசி கீர்த்தனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலத்தை அந்த விவசாயிகளுக்கு திரும்ப கொடுக்க முடியாது, அரசு வேற பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கும் அப்படின்னு. ஆனா இது சட்டங்கிறாங்க. இந்த சட்டத்தை மீறியும் அதுவும் சட்டப்படியே நடந்தது வரலாறு. என்னன்னா, மேற்கு வங்கத்தில் சிங்கூர்ல டாடா கம்பெனி ஆரம்பிச்சிச்சு, நானும் அங்கே விவசாயிகள் எதிர்த்தாங்க, அதுக்குள்ள நிலம் கையகப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த தொழிற்சாலை வரலை, அது குஜராத்துக்கு போயிடுச்சு. அப்போ இது தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த விவசாயிகளுக்கான நிலத்தை கொடுங்க தான் சொல்லிச்சு. அந்த மாதிரி கொடுக்கலாம், அதை கொடுக்கணும். அது தெரியலையா அவங்களுக்கு, இல்லை விரும்பலையான்னு தெரியல. விவாதம் அதை நோக்கி போகணும். ஆனால் தேவைக்க ஆட்கள் இது திசை திருப்புறாங்க. இப்போ மக்களுக்கான ஒரு அரசாக இருந்தால் இதை செய்யும், இன்னொன்று செய்யலாம். இப்போ நிலத்தை ஒரு கொடுத்துட்டாரு ஒரு விவசாயி, அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா வாங்கிட்டாரு ஒரு பேச்சுக்கு. இப்போ அவர்கிட்ட திருப்பி அந்த 20 லட்சம் வாங்கிட்டு தான் நிலத்தை கொடுக்க முடியாது. இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், வட்டி இல்லா தவணையில கொடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசுங்கிறது வங்கி கிடையாது. வங்கியில தான் குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு அதிக வட்டிக்கு கடன் இது பண்ணுவாங்க. ஆனால் இது அது கிடையாது. அப்போ அதை செய்யலாம். இதை நோக்கி போக வேண்டிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம்ங்கிறது எதில் போய் நிற்குது? இதில் தான் நான் விரக்தியாகி நடுவில் நம்மளும் எதையாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற அளவுக்கு நம்மளை மென்டலாக டார்ச்சர். இல்லை, இப்போ தொழில்துறை அமைச்சர் அந்த துறைக்கு புதுசு, அதை பற்றியான அனுபவம் இல்லை. ஆனால் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க, அவங்க அதை பற்றியான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம்ல சார்? அதை கேட்கணும். அதாவது இது இந்த ஆட்சி புதுசு 6 மாதம் டைம் வேணும்னு சொல்றதே ஒரு அறியாமையான ஒரு விஷயம். பல பேர் சொல்றாங்க. இந்த அறியாமையை ஆரம்பித்து வைத்தவர் ராஜகோபாலாச்சாரி. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 6 மாச பீரியடு ட்ரைனிங் பீரியடுங்கிறது ஹனிமூன் பீரியட்னு சொல்றாங்க. இல்லை, நான் சொல்றது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அது ட்ரைனிங் பீரியடுங்கிறது கார்பரேட் கம்பெனியில் இருக்கும். ஒரு 3 மாதம் ஒரு மாதிரி ட்ரைனிங், 3 மாதம் அடுத்த கட்ட ட்ரைனிங், அதை கரெக்டாக முடிச்சா 6 மாதம் முடிஞ்சாலும் உனக்கு வேலை. அது அரசுக்கு ஒத்துக்கிறாரு ஒன்று. இன்னொன்று, கார்பரேட் கம்பெனிலே கூட சிஇஓன்னு இருக்காங்களா தலைவர்,
அவருக்கு வந்து இந்த 6 மாசம் ட்ரைனிங் பீரியட்லாம் கிடையாது. அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே தன்னை நிரூபிக்கணும். 6 மாசம் வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கலாம், கம்பெனி சரியில்லைன்னா ஓனர் சொன்னா வெளியில போயிடலாம், 6 மாசம் சம்பளம் நமக்கு லாபம்னு போக முடியாது. அன்னை நெருங்கி ப்ரூவ் பண்ணணும். அப்படி இந்த 6 மாசம் தூங்கிட்டா அடுத்த 5 வருஷம் கம்பெனி திவாலாயிரும். அதனால அந்த கார்பரேட் மென்டாலிட்டியை கொண்டு வந்து ஒரு அரசுக்கு திணிக்கிறது தவறு. ஹனிமூன் பீரியடு, ட்ரைனிங் பீரியடு, இதெல்லாம் தப்பு. இது தேவை. எந்த மாநில அரசாக இருந்தாலும் இல்லை மத்திய அரசாக இருந்தாலும் முதல் விஷயம் அது அந்த எண்ணமே தப்பு அப்படின்னு. அடுத்தது இவங்க புதுசாக தானே வந்திருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க சொன்னது போல புதுசா எதுவுமே இவங்க செய்ய போறது இல்லை. கூட வந்து அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் இவங்க வந்து செயல்பட போறாங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனையில் இவர் எதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதில் தான் இவருடைய மனநிலை இருக்கிறது. சார் அங்கே வந்து இது இருக்கு, இத்தனை விளைநிலம், அதை வித்துருவோம், தனியாருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இல்லைங்க வேணாம், மக்கள் பாதிப்பாங்க, அதுக்கு பதிலாக இப்படி பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லுவார். இந்த தலைமையில் இருக்கக்கூடியவர் எதை ஏற்றுக்கொள்வார் என்கிற மனநிலையில தான் ஒருத்தருடைய திறமை இருக்க தவிர எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. முதல்ல அந்த விஷயம் புதுசாக தானே வந்திருக்கும். அப்போ நீ எல்லாத்துக்கும் புதுசு புதுசு புதுசுன்னா இப்போ தண்ணி வரலையே, இப்போ வந்து சம்பா போயிடுச்சே, குருவை போயிடுச்சே. அப்போ இந்த குருவை போயிடுச்சு, இப்போ சம்பா வந்து எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியலையா. பசிவு பட்டினி இருக்கு, விலைவாசி ஏறிடுச்சு. இப்போ இதுக்கும் வந்து 6 மாசம் பட்டினியா இருக்கணுமா? விஜய்கிட்டையும் அமைச்சர்கள்ட்டையும் பல கோடி ரூபாய் இருக்கலாம். இப்போ அன்றாட பிரச்சனை, இப்போ சட்டம் ஒழுங்கு அப்போ 6 மாசம் வரைக்கும் கொள்ளை நடந்துகிட்டே இருக்கலாமா? பலாத்காரங்கள் நடந்துகிட்டே இருக்கலாமா? விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கலாமா? இவர் எதுவுமே செய்ய மாட்டாரா? இல்லை 6 மாசம் வரைக்கும் சபைக்கு வராமல் லீவு போட்டுருவாரா? இது எந்த விதத்தில் 6 மாசங்கிறது சரியா வரும் ஒரு மக்களாட்சிக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க அரசியலுக்கே புதுசு தானே. அப்போ அரசியலுக்கு வந்து பேச தெரியுதுல்ல, நடையில வந்து என்னென்ன பேசுறீங்க, அது உண்மை இருக்கோ பொய் இருக்கோ ஏதோ ஒரு திறமையை வச்சு தானே பேசுறீங்க. அப்போ அந்த திறமையை இதில் நீங்க வளர்த்துக்க வேண்டியது தானே. புள்ளி விவரங்கள்லாம் சொல்றதுக்கு நீங்க ஆளு கிடையாது, அதுங்க ஆள் இருக்கான். என்ன செய்யணுங்கிறது கூட தெரியாதா? அப்ப இது எந்த விதத்துல லாஜிக்கா இருக்கும் 6 மாசம் பீரியட்? இது ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அரசு நல்லபடியா செயல்படுறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஒரு 10 பேரை கூப்பிட்டு முடிவு பண்ணி அந்த செகண்ட்ல எந்த முடிவு அவர் எடுக்கிறாரோ, சரி மக்களுக்காக எடுக்கிறோமா இல்லை நமக்கு லாபம் வரும்னு எடுக்கிறோமா அப்படிங்கிறது புரிஞ்சாலே போதும். இது எதுக்கு 6 மாசம்? இல்ல சார், இப்ப ஓரளவு அரசியல் அனுபவம் இருக்கவங்க, களத்துல போராடினவங்களுக்கு நீங்க சொல்றது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறதா. இவங்க அரசியலுக்கும் புதுசு, அதிகாரத்துக்கும் புதுசு, அரசியல் இப்பதான் கவனிக்க நபரா இருக்காங்க, கேள்விகள் எதிர்கொள்ள வந்து இப்பதான் தயாராகும் போது இன்னும் கத்துக்க கொஞ்சம் டைம் வேணும்ல. சுரேஷ் பதில் சொல்ல இல்ல, இதுக்கான டைம்னா அவங்க சொந்த கம்பெனில அதுக்கான டைம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து விஜய் வந்து இத்தனை வருஷம் நடிச்சிருக்கிறாரு சினிமால. ஒருத்தர் கேமராமேனா போட்டாங்க, என்ன கேமரா வந்து அது ஏதோ ஒரு ஆன் பண்ணணும்னு வைங்களேன், சுவிட்சு அதை ஆன் பண்ணாதான் பதிவாகணும், அவருக்கு தெரியல. ஷூட்டிங் ஒரு நாள் முடிஞ்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. விஜய் சிரிச்சுக்கிட்டார், 6 மாசம் இப்படியே சுட்டை கிடக்கும். தப்புல அவரு இப்பதானே வந்திருக்கிறாரு, ஒரு 6 மாசம் ஆகட்டும் அப்படின்பாரா? சிம்பிளா ஏன்னா அவங்கள வச்சே ஒரு உதாரணம் சொல்றேன் இருக்குல்ல. அது மாதிரி மியூசிக் டைரக்டர் ஒருத்தர், அவரும் புதுசு, அவர் வந்திருக்கிறாரு, அவர் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு, பாட்டெல்லாம் ஒண்ணுமே வரல, கரபரா சத்தமா இருக்கு. அல்ல இருக்கட்டுங்க, 6 மாசம் ஆகட்டும், இப்பதானே வந்திருக்காரு பாரு. நீ ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டா அதுக்கு தகுதியான ஆளா இருக்கணும், இல்லை தகுதியா மாத்திக்கணும். இதுக்கு தானே என்ன சொன்னேன், இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றப்பய நான் சொன்னது என்ன அப்படின்னா, அதிமுக வந்து பாஜக ஒரு எம்எல்ஏ இல்லாமல் அதிமுக பாமக சேர்ந்து ஆட்சி அமைக்கட்டும், திமுக கூட்டணி வெளியில வந்து ஆதரவு தெரிவிக்கட்டும். விஜய் கட்சியினர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷமாவது, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஆகுது, அரசியலே அவதானிக்கட்டும். ஒரு எதிர்கட்சியா செயல்பட மக்கள் வந்து விஜய் அவர்கள் தான் வேண்டும் சொல்லி அதிகப்படியா வாக்களிச்சு 108 நம்பர் கொடுத்துருங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரூல் பண்றதா கரெக்டா இருக்கும். இல்ல, இது இன்னொரு தவறான மனநிலை புரிதல். என்னன்னா, இந்த 234 சீட்டு இருக்கு, 118 சீட்டு எடுத்தால் 117 பாதி 118 யாருக்காவது கொடுத்தால்தான் மக்கள் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். என்ன இப்ப அதை விட கம்மியா இருக்கிறப்ப 3 பேருக்கான வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. தவேகாவுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு, அவ்வளவுதான். அவங்க அந்த ரேஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லல. அடுத்து வந்த ரேஸ்ல இருக்கிறதும் திமுக இருக்கு, அதையும் இல்லைன்னு சொல்ல, அதிமுகவும் இருக்கு. அப்ப 3 பேருக்குமான வாய்ப்பு தான் இருக்குது. இப்ப நீங்க 118 சீட்டு உதாரணமா இப்படி வச்சுக்கோ, திமுக தனித்து பெரும்பான்மை பெறல. இப்ப தவேகா மாதிரியே ஒரு 108 சீட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. மீதி சீட்டு வந்து அவங்க கூட்டணி கட்சி வாங்கியிருக்காங்க. அந்த கூட்டணி
118க்கு மேல வந்துருச்சுங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக பக்கம் வந்தோ தவேக பக்கம் வந்தோ ஆட்சி அமைத்தால் தான் தவறு. ஏன்னா ஒரு கூட்டணியா போட்டு 118க்கு மேல வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இங்க வந்தது என்னன்னா இவங்க தனித்து நின்று 108 எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். 108க்கு மேல இல்லை. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறோ அதே உரிமை 57 வாங்கின கட்சிக்கு இருக்கு, 47 வாங்கின கட்சிக்கும் இருக்கு. இது சட்டம் மட்டுமல்ல, நான் சொல்றது ஜனநாயகமும் இதுதான். மக்கள் ஒரு முழுமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆருக்கு கொடுத்த மாதிரி ஒரு வாரி கொடுத்துட்டாங்க, ஒரு 130 சீட்டு சாப்பிட்டு போ அப்படின்னாங்கன்னா வேற கட்சியே அதை பேசக்கூடாது. இன்னொன்னு மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் 108 தானே கொடுத்தாங்க, அதுல 2 இதுல போட்டிட்டார் விஜய், அதனால 107. இப்ப அதிமுக ஜெயிச்சாங்களா 6 பேர், அது அந்த மக்கள் இவங்களுக்கு கொடுத்தாங்களா? நீங்க அதிமுக ஜெயிச்சிருங்க, நாங்க ரெட்டலையில போடுறோம், அதுக்கப்புறம் அங்க போய் எங்க தளபதிக்கு ஆதரவு கொடுக்கன்னு சொன்னாங்களா? அது என்ன மக்கள் தீர்ப்பு? இந்த அமமுக ஒரு எம்எல்ஏ காமராஜ், அவருக்கு நீங்க இதுல ஜெயிங்க, அதுக்கப்புறம் அங்க போயிருங்க அப்படின்னாங்களா? இதுல ஒரு மக்கள் தீர்ப்பு ஜனநாயகம் பேசுறது தேவைக்கு என்ன அருகதை இருக்கு? இது எப்படி மக்கள் தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. மக்கள் ஒரு புலம்பன தீர்ப்புல அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜனநாயக அமைப்புல இது இப்படியும் நடக்கும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கல, இப்ப நடந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி தேவைக்கான அதே சம உரிமை திமுக அதிமுகவுக்கும் உண்டு. நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணமைக்கு நன்றி சார். நன்றி.